ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டெல்லாம், இன்றைக்கி வந்து ஒரு கருவடம் தான் பார்க்க போகிறோம். அதாவது வெங்காய வடம் அதான் இட போகிறோம் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள், காலையில் எப்படி சூரிய பகவான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் இது எடுத்தது வடம் விடுறதுக்காக. சூரிய பகவான் வந்து சூப்பராக வந்து நமக்கு ஒளி கொடுத்துட்டுருக்காரு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா 6:30-7 மணி இது. அப்போவே நல்ல ஒரு வெயில் வர தொடங்கியாச்சு. நான் வந்து வடம் இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட மாடிக்கு யூடியூப் கிச்சனில் தான் வந்து வந்திருக்கேன். வடம் கலரி இப்போ வந்து நம்ம இடப்போகிறோம், அதை பார்க்க போகிறோம். வெங்காய வடம் தான் வந்து எடுப்போகிறோம். வெங்காய வடத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே வந்து காலையிலவே எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு மாவெல்லாம் முதல் நாளே வந்து பொடிச்சுன்னு வந்து வச்சாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இங்கே வந்து வடாமல் எழுறதுக்கு கலர்றதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஸ்டவ்வில் வந்து தண்ணி வந்து வச்சுட்டுருக்கேன். இல்லை ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 பாத்திரத்துக்கு. இதில் வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும். 1 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ வந்து ஜவ்வரிசியும் வந்து போட்டுருக்கேன் கருவடாவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகாவும் ஒரு 3-4 எலுமிச்சம்பழமும் பொழிஞ்சு எடுத்து வச்சுட்டு ராத்திரியே அரைச்சி எடுத்து வச்சுட்டா அது நல்லா அது பாட்டுக்கு இதுவாகிட்டு இருக்கும். நமக்கு காலையில் எழுந்து கலர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். வெங்காயம் வடாங்கிறனால வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ கிட்டத்தட்ட எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம். எங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி வேண்டாங்கிறதுனால நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். சும்மா வாயில் வெங்காயமே மட்டும் அப்படி இல்லையா, அது மாதிரி அவ்வளோ வேண்டாம் அப்படின்ட்டு. இன்னும் வேணும்னாலும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் வெங்காயம். இப்போ வெங்காயத்தை வந்து நெருக்கிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மாவு வந்து கலரி வச்சுக்கிறோம். கலரத்துக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தேவையானதெல்லாம் போட்டுடுவோம். தண்ணி வந்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நைட்டே வந்து நல்லா அலம்பி தொடச்சி காம்பெல்லாம் கிள்ளி நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டுட்டேன். அரைச்சதுலேயே வந்து எலுமிச்சம்பழமும் பொழிஞ்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதே பொழிஞ்சு ராத்திரி எடுத்து வச்சிருந்தது. காலையில் எழுந்ததுக்கப்புறமா மாவெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் தேவையான உப்பு வந்து போட்டணும். ஜவ்வரிசிக்கு வந்து ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு நம்ம உப்பும் இதுவும் போடணும். அதாவது ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். அது நல்லா சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த அரைச்ச விழுத விடுறோம். இந்த கருவடாலாம் நம்ம இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வச்சதுக்கப்புறம் அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுத பச்சை மிளகா அரைச்ச விழுத விட்டுட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் அதில் எடுத்து வச்சுருக்காலே அதை விட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு போடணும். நான் அதுக்கப்புறமா மாவோட கூட சேராது அப்படிங்கிறனால இந்த வடானுக்கு இப்படி தான் வந்து கலரணும். நான் வந்து இந்த ஒரு கட்டை தான் வந்து எடுத்துகிட்டுருக்கேன். கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்ட்டு. கரண்டையெல்லாம் சின்னதாக இருக்கும், அதெல்லாம் வந்து கலரதெல்லாம் தாங்காது. பெரிய பாத்திரமாக நல்ல பாத்திரத்துலேயே பெருசாக நம்ம 1 கிலோ 1.5 கிலோலாம் பண்ணுறதுனால பெரிய பாத்திரத்தில் தான் கலர முடியும். அதனால் இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கட்டையெல்லாம் வச்சுருந்தா நம்ம வடாத்துக்கெல்லாம் வந்து இது நல்லா சௌரியமாக இருக்கும் கலர்றதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா இதை விட்டது எல்லாம் சேர்ந்து உப்பெல்லாம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கலாம். இல்லைன்னா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலரணும். இது வந்து 2 ஆள் கண்டிப்பாக வேணும். என்னோடய ஆத்துக்கார் வந்து கூட வந்து கலரின்னு இருக்கா. ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே வெங்காயம் வந்து நெருக்கி வச்சுட்டுட்டேன் அதை கொதிக்கிறதுக்குள்ளே. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இதிலே போட்டுடலாம். இது 2 ட்ரிப்பாக பண்ணலாம். நீங்கள் அதாவது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இது கொதிக்கும் போதே வெங்காயத்தை போட்டு கூடவே மாவே போட்டு கலரலாம். அப்படி இல்லைனா மாவை கொட்டி கலரிட்டு வெங்காயம் போட்டு கூட கலரலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது மாவு கலரினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் எல்லா இடமா செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி சில பேர் பண்ணுவாள். ஆனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுறது. இதை கொதிச்சதுக்கப்புறமா இதிலே வெங்காயத்தையும் போட்டுட்டு கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து போட்டுருக்கேன். எங்கள் ஆத்துக்கார் வந்து கலரின்னு இருக்கா. இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கேன். இது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஆளாலலாம் முடியாது. வடை கலர்றதுக்கு 2 ஆள் வேணும். அப்போ தான் நல்லா கட்டை இல்லாமல் நல்லா கலரி நமக்கு புழியறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். இப்போ கருவடம் அப்படிங்கிறது, அதாவது வெங்காய வடம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கலரிட்டு நல்லா ஆற வச்சுருப்பேன். ஆற வச்சுட்டு கையால் உருட்டி வைக்க போகிறது தானே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கலரின்னு இருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆறினா உங்களுக்கு வந்து கரெக்டாக இடம் உருட்டி வைக்கிறது தானே. இப்போ எனக்கு வந்து தண்ணி அளவு கரெக்டாக வந்து இருந்தது. இப்போ மாவு கொட்டி நான் வந்து கலரின்னு இருக்கோம். உங்களுக்கு அப்படி இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் பக்கத்தில் வெந்நீர் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி அளவே வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இப்போ குழலில் புழியிற வடம் அப்படின்லாம்னா உங்களுக்கு இதோட அளவு தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு தோராயமாக வந்து ஒரு 3/4 பாத்திரத்துக்கு வந்து வச்சுருந்தேன். இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 பாத்திரத்துக்கு குறைச்சி வச்சிடலாம். இப்போ மாவு வந்து நல்லா கலரி ஆற வச்சு வச்சுருக்கோம். எடுத்து ஆறினதுக்கப்புறமா தான் இதை எடுத்து உருட்டி வைக்கிறதுக்காக ஆற வச்சு வச்சுருக்கோம். இப்போ வெளியில் வந்து இந்த இடத்துல கவரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சு மாவும் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது அப்படியே உருட்டி எடுத்து வைக்க வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸி தான். இந்த வெயில் சமையல் தான் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து 1 வருஷத்துக்குலாம் 2 வருஷம் எத்தனை நாளானாலும் கெட்டு போகாதது. இப்போ நமக்கு முடியும் போதே நம்ம இதெல்லாம் வந்து பண்ணி எடுத்து வச்சுனா தான் ஒரு நாளைக்கு ஒரு வடாமல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து நான் ஜவ்வரிசி வடம் போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவா கண்டிப்பாக அதோட ரெசிபி வேணும்னா பாருங்கள். என்னோடய சேனலில் ராஜேஷ் தோட்டமன்ற சமையல் என்னோடய சேனலில் வந்து இருக்குது பாருங்கள்.
இன்றைக்கி வந்து வெங்காய வடம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் வந்து நான் அது வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு 2-3 நாள் ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா காயணும் அப்படிங்கிறனால ஒரு கண்டிப்பாக வெயில் என்ன வெயிலாக இருந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா அதை காய விட்டுடணும். ரொம்ப வருஷத்துக்கு இருக்கிறதுனா அப்படிங்கிறதுனால வெங்காய வடங்கிறனால ஒரு வாசனை வரும். நல்லா ஒரு 2-3 நாளைக்கு காய வச்சு எடுத்துட்டேன்னா அந்த வாசனை இல்லாதக்கு இருக்கும். ஏன்னா நம்ம திருப்பி டப்பாவில் போட்டு மூடி வைக்கும்போது அது அடுத்த ஒரு ரொம்ப நாள் வச்சுக்கிற இதெல்லாம் வாசனை வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயத்தோடது கெட்டு போகாது, வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த சைடு வந்து எங்கள் அத்துக்காரம் வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுட்டு இருந்தா. இப்போ வாங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டே பார்க்கலாம். இது வந்து காலையில் சீக்கிரமாக கிளறி எடுத்து வச்சிடணும் வெயில் வரதுக்கு முன்னாடி. அப்புறம் என்ன ரொம்ப வெயில் வந்தாலும் இந்த வெயிலெல்லாம் உட்காந்துலாம் இடுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப வெயிலில் சுள்ளுன்னு அடிக்கும். அந்த மாதிரி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு சில பேர் ராத்திரியே கலரையும் வச்சுடுவா. கலரையும் வச்சுட்டு வந்து வைப்பா. காலையில் எழுந்ததும் அதை அப்படியே எடுத்து கலருவா. அது வந்து கொஞ்சம் சரி வராது எனக்கு. நான் வந்து காலையில் தான் எழுந்து எப்பயுமே கலர பழக்கம். அரைச்சிக்கிறச்செல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுன்னு விடுவேன். ராத்திரி மாவெல்லாமும் ரெடியாக எடுத்து வச்சுன்னு விடுவேன். மாவெல்லாம் வந்து மிஷினில் கொடுத்து பொடிச்சுட்டு வந்து வச்சுட்டுருக்கேன் நான். இதோட வடத்தோட மாவு 1 கிலோ பச்சரிசி மாவு பச்சரிசியாக கேட்டு வாங்கிட்டு தனியாக பச்சரிசி மாவோட கூட ஜவ்வரிசியும் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து போட்டுருக்கேன் இதுக்கு. இப்போ வந்து இந்த பக்கம் எங்கள் ஆத்துக்காரன் வந்து இட்டுருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக இட்டாச்சு. இந்த பக்கம் நானே இட்டாச்சு. அந்த பக்கம் வந்து எங்கள் ஆத்துக்காரன் வந்து இட்டாச்சு. போகாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கவரும் போட்டு இன்னொரு பாத்திரத்தில் தனியாக வந்து வச்சுருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு வடைலாம் கலரி இடுறதுக்கும் கஷ்டம், நமக்கு வைக்கிறதெல்லாம் கஷ்டம், ரொம்ப லேட்டும் ஆகும். அதனால் இவ்வளோ தான் நம்மளால் கலரவும் முடியும் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கலர்றது கஷ்டம். பாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக வேணும். இது கொஞ்சம் பதமாக இருக்கும். 1 கிலோ தான் கலர முடியும். இப்போ நான் வந்து 2 கவராக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி வெயில். இது 12 மணி வெயிலுக்கு எந்த அளவுக்கு இப்படி காஞ்சிருக்கு பாருங்க. நான் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். 12 மணிக்கு திருப்பி வந்து பார்த்தப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ சாயந்தரம் அது 4 மணி நல்லா ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு காஞ்சாச்சு. அதாவது உள்ளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை வந்து நீங்கள் 2-3 நாளைக்கு நல்லா மேலே காஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறதுனால ஒட்டின்னு இருக்கும். அடியிலெல்லாம் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும். அது ஒரு 2 நாளைக்கு காய வச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா அது காஞ்சி செட்டாக சூப்பராக வந்து இருக்கும். இப்போ எல்லாம் ஆனால் எடுக்கலாம் வரும் உங்களுக்கு. இப்படி எடுத்ததுன்னா அது நல்லா வந்துடும். அது இப்போ இது எடுத்து அது மாதிரி வந்துடும். உள்ளுக்குள்ளே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு 2-3 நாளைக்கு நல்லா காய விட்டுடணும். என்ன வெயிலாக இருந்தாலும் இது 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லாமே நல்லா அழகாக எடுக்கவும் வருது. மாடிங்கிறதுனால மொட்டை மாடி போது உங்களுக்கு பொடியும் கொஞ்சம் நிறையவும் வரும். அதனால் அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிட்டு தான் இடவும் வேணும். எனக்கு இங்கே இருக்கிறதுனால இந்த மாடியில் இது சௌகரியமாக இருக்குது. வடமனை இடத்துல நல்லா வெயில் பக்கத்துலேயே இது பண்ணுறதுனால அப்படியே கலரி கொண்டு வந்து போடுறதுக்கு. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீட்டில் வந்து எனக்கு இங்கேருந்து மொட்டை மாடிக்கு வரணும். இந்த தோட்டமெல்லாம் மாடியில் வச்சுருக்கிறதுனால எனக்கு எறும்புகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே வந்து வடமே விட முடியல. இருக்குது நிறைய எறும்பு பூச்சி போட்டெல்லாம் நிறையா வர்றதுனால எனக்கு விட முடியலனால இப்போ இங்கே தான் வந்து வடை வந்து விட்டுக்கிறேன் நினைப்போம். இதுவும் வந்து நல்லா காஞ்சாச்சு. இது அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளைக்கு திருப்பி நம்ம வந்து காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்த நாள் வந்து நான் திங்கட்கிழமை அன்றைக்கி காலையில் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ சாயந்தரம் கொண்டு வந்து இப்போ எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 நாளுக்கு நல்லா 2-3 நாளைக்கு நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா காஞ்சி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்க நல்லாயிருக்கும். இதே பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. நல்லா வடத்தோட அந்த ஒரு சவுண்டும் கேட்குறது. நான் வந்து சில சவுண்டு பண்ணியிருக்கனால உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம ஆற்றுலேயே நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு டம்ளர் கூட போட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடையிலலாம் வாங்குறது பார்க்க. இப்போ வந்து நான் உள்ளே வந்து எடுத்து வச்சு திருப்பி அடுத்த நாள் காலையில் எடுத்து வச்சு வெயிலில் வச்சு எடுத்து வச்சுன்னு விடுவேன் டப்பாவில். திருப்பி அடுத்த நாள் நான் பொரிக்கும் போது ஜவ்வரிசி இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் பொரித்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குங்கிறத. எடுத்து உள்ளே வச்சு அடுத்த நாள் நம்ம காலையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் நம்மளோட யூடியூப் கிச்சன். இப்போ நம்ம வெளியில் இந்த இடத்துல வடாமெல்லாம் வந்து காய போட்டிருந்தோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.